மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்பொழுது பார்க்க இருக்கிற பாடப்பகுதி செய்யுள் இலக்கியத்துல 4வது இடம் பெற்றிருக்கக்கூடிய முத்தொள்ளாயிரம். இது நாட்டுப்பற்று என்னும் பிரிவுக்குள்ள வரும். இதற்கு முன்னாடி பார்த்த 3 பகுதியும், அதாவது திருமந்திரம், நீதிநூல், மனோன்மணியம் ஆகிய 3ம் அரசியலறம் என்னும் பிரிவுக்குள்ள வரும். இப்பொழுது நாட்டுப்பற்று என்ற ஒரு பிரிவு, அந்த பிரிவுக்குள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முத்தொள்ளாயிரம். அதுல ஒவ்வொரு அரசன், சேர அரசன், சோழ அரசன், பாண்டிய அரசன் ஆகிய 3 பேருக்கு 3 பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல்ல சேர நாட்டை பற்றிய ஒரு பாடல். அஹ் அல்லல் படல அல்லல் பழனத்து என்று தொடங்கக்கூடிய வயல். பழனம்னா வயல். சேறு நிறைந்த ஒரு வயல்வெளி பகுதி. அங்கு சிவப்பு நிற ஆம்பல் பூக்கள் பூத்திருக்கின்றன. அது பார்ப்பதற்கு வெள்ளம் தீப்பற்றி எரிவது போன்ற காட்சி தருகின்றது. அப்ப பறவை இனம், அங்க இருக்கக்கூடிய பறவை இனம் வெள்ளம் தீப்பற்றியதாக நினைத்து தன் பறவைகளை, தன் குட்டிகளை தன் கை போன்ற சிறகால் பாதுகாத்து கொண்டு அச்சத்தால் எழுப்புகின்ற ஒளியை உடையது நச்சு தடவிய வேலை உடைய கோக்கோதை நாடு சொல்றாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். ஒரு 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 வயல், சேர் நிறைந்த வயல் வெளி பகுதி. அங்கு சிவப்பு நிற ஆம்பல் பூக்கள் பூத்திருக்கின்றன. வெள்ளம் தீப்பற்றி எரிவதாக பறவை இனங்கள் நினைத்து கொண்டு தன்னுடைய குட்டிகளை தன் கை போன்ற சிறகால் பாதுகாத்து கொண்டு அச்சத்தால் எழுப்புகின்ற ஒளியை உடையது நச்சு தடவிய வேலையுடைய கோக்கோதை நாடு. இந்த பாடல் என்ன சொல்ல வருகிறது என்றால், சொல்ல வரக்கூடிய கருத்து என்னவென்றால், நச்சு தடவி வேலைக்கு உடையவன் நாட்டுல, அப்ப அந்த அளவுக்கு மக்களுடைய பாதுகாப்பா இருக்கிறான் நாட்டுல, பறவைகள் தவறாக புரிந்து கொண்டு எழுப்புகிற ஒளி வேண்டுமானால் இருக்கிறதே தவிர மக்கள் அச்சத்தால் எழுப்புகிற ஒளி இல்லை என்னும் பொருளை அது தருகின்றது. அப்படிங்க. 2வது பாடல் பாண்டிய நாடு. நந்தின் இளம் சினையும் அப்படின்னு தொடரக்கூடிய பாடல். பாண்டிய நாட்டுக்கு பேர் போனது முத்து. முத்து வெண்மையாக இருக்கும், நல்ல ஒளி வீசும், சிரித்த முத்துக்கள், அதாவது ஒளி, ஒரு நகை தோன்றக்கூடிய தன்மையில் இருக்கும். ஒரு சிரிப்பு, நம்ம சிரிச்சுனா முத்து போன்ற பல்லுகள் தெரியுது இல்ல, அது போன்ற தன்மையை உடையது முத்து. சரி, அப்ப அந்த நாட்டுல இருக்கக்கூடிய சங்கு, கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய சங்கினுடைய இளம் மொட்டுக்களை சிதறி கிடக்கின்றது. அடுத்து புன்னையினுடைய, அங்க இருக்க புன்னை மரத்தினுடைய மொட்டுக்கள் சிதறி கிடக்கின்றது. அங்க இருக்கிற பாக்கு மரத்தினுடைய பாலையினுடைய மணிகள் சிதறி கிடக்கின்றன. இவை அனைத்தும் பார்ப்பதற்கு முத்து போலவே காட்சி தருகின்றது. எங்கினா, முத்துக்கள் சிரிக்கக்கூடிய வெண்கொற்ற குடையை கொண்ட தென்னவன் நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு முறை சொல்றேன். நந்து சங்கினுடைய இளம் முட்டையும், இப்படி கூட சொல்லலாம், சங்கினுடைய இளம் முட்டையும், புன்னையினுடைய குவி முட்டும், பாக்கு மரத்தினுடைய பாலை மணிகளும் சிதறி கிடக்கின்றன. அவை பார்ப்பதற்கு முத்துக்கள் சிதறி கிடப்பது போன்றே, முத்துக்கள் எங்கும் இருப்பது போன்றே காட்சியளிக்கின்றது. அப்ப அந்த நாட்டுல எங்க பார்த்தாலும் முத்து இருக்குதான். அப்ப அந்த அளவுக்கு முத்து சிறந்து இருக்குதுங்கிறதுக்கு அது உதாரணம். இப்ப எங்கு போன்றாலும் முத்து போன்றே காட்சி அளிக்கின்றது. நாடு முழுவதும் முத்துக்களாவே நிறைந்திருக்கின்றது. எங்கேன்னா, சிரித்த முத்து போன்ற வெண்கொடை கொண்ட தென்னவன் நாட்டில், அல்லது தென்னவன் நாடு. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் நாட்டுல முத்து வளம் சிறந்து விளங்குகிறது அப்படிங்கிறதுக்கு இது சான்றா சொல்றாங்க. சரிங்களா? 3வது பாடல் சோழ நாடு. காவல் உழவர் என்று தொடங்கக்கூடிய பாடல். அந்த காலத்துல வயல்வெளிகள்ல ஒரு காவல் உழவர் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த நிலத்தை பாதுகாக்கக்கூடிய நெல், எல்லா தானிய வகைகளும் அங்க இருக்குல்ல, அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு உழவராளி இருப்பான். அவன் அந்த காவலாளி என்ன செய்வானா, காலை நேரத்துல அங்க வேலை செய்ய வரக்கூடிய ஆட்களை நாவலோ என்று விழித்து அழைப்பான். காலை நேரத்துல இந்த நாவலோ என்று உழவர் தன் நெற்களத்துல வைக்கோல் போர் மீது ஏறி ஒலிக்கக்கூடிய நாவல் ஒலியும், அதாவது உழவர்களை அழைக்கக்கூடிய நாவல் ஒலியும், நாவலோ என்ற ஒலியும், போர்க்களத்துல யானையின் மீது இருந்து மற்ற படைகளை கொள்ளுகின்ற போர் வீரர் எழுப்புகின்ற ஒலியும் ஒன்று போல் இருக்கின்றது. எங்க அப்படின்னா, சோழனுடைய நாடு. யானைகள் படைகள் கொல்லும் யானைப்படைகள் நிறைந்த சோழ நாட்டில் அப்படின்னு சொல்றாரு. கொல்லும் யானைப்படைகள் நிறைந்த சோழ நாட்டில் ஒரு காவலர் ஒருவர் வைக்கோல் போர் மீது ஏறி உழவர்களை அழைக்கக்கூடிய நாவலோ என்ற ஒளியும், கொல்லும் யானைகளை கொண்ட போர் வீரர் பிற வீரர்களை அழைக்கின்ற ஒளியும் ஒத்து இருக்கின்றது. எங்கன்னா, யானை படைகளை நிறைய கொண்ட சோழ நாட்டில்.
சரிங்களா? கிள்ளி நாட்டில் கிள்ளி வளவன் அப்படின்னா கிள்ளி கோக்கிள்ளி நாடுனா சோழ நாடுன்னு அர்த்தம். கிள்ளிங்கிறது சோழனுக்கான பொது பெயர். சரிங்களா? அப்ப இந்த பாடலை கேட்டு தேர்வு சிறப்பாக எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.